365 நாள் தான் இருக்கு. 275 திரைப்படங்கள்லாம் எப்படி ஊடக நண்பர்களே பார்க்க முடியாதுன்னா ஆடியன்ஸ் எப்படி பார்க்க போறாங்க? சிறு பட்ஜெட் படமா இருந்தாலும் மக்கள் திரையரங்கு வர ரெடியா இருக்காங்க. ப்ரொவைடட் டூ many ஃபிலிம்ஸ் வராமல் இருந்தால் போகிறோம். அவங்க அட்டென்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு படம் வந்தால் போகிறோம். கண்டிப்பாக மக்கள் திரையரங்கு வராங்க. நான் எப்படி ரசிச்சனோ அதே மாதிரி நேற்று பசங்க ரசிக்கிறாங்க. அந்த பூங்காத்துன்னு படம் ஆரம்பிச்ச உடனே ஒரே விசில் விசில் விசில். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒரு எனர்ஜி கம்மியாக இருக்க மாதிரியே இருக்குது பத்திரிகை நண்பர்கள் மத்தியில். ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ்லேயே இருக்காங்க போல இருக்குது. நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸு பத்திரிகைகளில் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸாக வந்துட்டே இருக்குது. கடந்து வந்துடுவோம், எல்லாத்தையும் கடந்து வந்துடுவோம். அதனால் அதே எனர்ஜியோட இந்த படத்துக்கும் உங்களோட ஆதரவு வேணும். எல்லாத்தையும் கடந்து போகிறதா வாழ்க்கை. அண்டு ஒரு இதுவும் அனுபவமும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நான் எதிர்பார்க்குறேன். அந்த மாற்றத்துக்கு நல்ல மாற்றமாக இருக்கும். அந்த சிக்கலுக்குள்ளே போவேனா, அந்த இஷ்யூக்குள்ளே போவேனா. ஆனால் பத்திரிகை நண்பர்கள் இல்லைன்னா திரைப்படங்கள் இல்லை. ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள் நம்ம குறை சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த பத்திரிகையும் இவ்வளோ ஆதரவாக நீங்கள் காலையில் ஒரு சனிக்கிழமை இந்த படத்துக்கு ஆதரவு பண்ணுறது தான் நீங்கள் செய்கிற அந்த மிகப்பெரிய சப்போர்ட்டாக நான் பார்க்குறேன். அண்ட் உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து சிறு படங்களுக்கும் இருக்கணும், பெரிய படங்களுக்கும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் ஹரிஷ் ஓரியை பற்றி பேசணும். ஹரிஷ் ஓரியை பற்றி எல்லாரும் பேசினாங்க. நாங்கள் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் ஆரம்பிக்கும் போது முதல்ல சேர்ந்த ஒரு மெம்பர் தான் ஓரி அவர்கள். அது பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் ஃபஸ்ட்டு அண்ணா வாழ்க்கைனா வரனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜி பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவருடைய அந்த ஒரு முயற்சி எனர்ஜி. எங்களுடைய எல்லா ஈவெண்ட்லையும் ஃபஸ்ட்டு அவர் உட்காந்துருப்பார். அவர் இதை தெரிஞ்சுக்கணும், இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த அசோசியேஷன் நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், ஏஜிஎம் நடந்தால் அதில் இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஒரு ஹைலி இன்வால்வ்டு மனிதர். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அந்த எனர்ஜியோடு தான் அவர் சாஷ்டாங்கமாக எல்லார்ட்டையும் வணக்கம் சொல்கிறதும் இந்த படத்தில் அவர் கொடுத்துருக்கிற உயிரோட்டமான ஒரு நடிப்பும். நான் இந்த படத்தை ஒரு 1 year முன்னாடி பார்த்துட்டேன். நான் பார்த்த பிறகு நான் அப்புறம் கொஞ்சம் சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தேன். அது பிறகு நிறைய அதில் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி அப்புறம் ஒரு ஃபைனல் படைப்பாக அவர் கொண்டு வந்திருக்காரு. சரண்ராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மிகப்பெரிய முயற்சி. ஏன்னா இவ்வளோ பெரிய மலையில போய் உட்கார்ந்து நீங்கள் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம். அண்ட் அபிராமி அவர்கள் பல மொழிகளை சார்ந்த ஒரு லேடி ஹீரோயின், தமிழ் நல்லா பேசுறது. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். அண்ட் பரத், உங்களுடைய பின்னணியை கேட்டப்பே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவ்வளோ பெரிய பாரம்பரியத்தோடு வந்திருக்கீங்க நீங்கள். உங்களுடைய மியூசிக்கும் இந்த படத்துக்கு ரொம்ப உயிரோட்டமாக இருக்குது. படம் பார்த்ததுட்டு சொல்கிறேன், தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய சோதனையான காலம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம். இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு மேகசின்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆக்டிவ் ப்ரொடியூசர் எவ்ரி மந்த் கொடுக்குறோம். 10 மாதங்களில் 231 திரைப்படங்கள், அதாவது ஆவரேஜாக 23 திரைப்படங்கள். எப்படி சமாளிக்கிறது? இப்போது இந்த வருஷம் முடியும் போது 275 திரைப்படங்கள் வெளியாகுது. 275 திரைப்படங்கள்னா ஆல்மோஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோன்னா 365 நாள் தான் இருக்குது. 275 திரைப்படங்கள்லாம் எப்படி ஊடக நண்பர்களே பார்க்க முடியாதுன்னா ஆடியன்ஸ் எப்படி பார்க்க போகிறாங்க? நேற்று வெள்ளிக்கிழமை வெளியான படங்கள் பேர் நான் படிக்கிறேன். ஆரோமலை, அதர்ஸ், வட்டக்கானல், கிறிஸ்டினா கதிர்வேலன், அனல் மழை, வீர தமிழச்சி, பரிசு, நேயமுறு, பகல் கனவு அப்படின்னு 9 திரைப்படங்கள். இந்த 9 திரைப்படங்களில் நான் சொல்லி இதில் நாயகன் ரீரிலீஸு, வேட்டையாடு விளையாடு ரீரிலீஸு அப்படின்னு ரீரிலீஸ்லாம் விட்டுருவோம். அப்புறம் 13 படம். இப்படி சினிமா என்னமோ நம்ம ஒரு கலையாக பார்க்காம ஒரு வியாபாரமாக இஷ்டத்துக்கு படங்களை ரிலீஸ் பண்ணும்போது நல்ல திரைப்படங்களும் காணாமல் போகுது. இது நான் மீண்டும் மீண்டும் பல மேடைகள் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் தினத்தந்தியில் ஃப்ரீயாக விளம்பரம் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு சின்ன படம் எடுத்துட்டோம், அதை நானே நடிச்சுட்டேன், அந்த படத்தை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஆடு கொடுத்துட்டு, இப்போ என்ன ஆகுதுன்னா தினத்தந்தி பேப்பரை பார்க்கும்போதே நம்மளுக்கு இந்த படங்களை பார்க்கணுன்ற ஒரு எண்ணமே உருவாகாமல் பல விளம்பரங்கள் வந்துட்டு இருக்கு. இதில் நல்ல திரைப்படங்களும் காணாமல் போயிடுது. இந்த பிரச்சனைக்கு என்னன்னா எல்லா ஊர்களையும் படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 50 லட்சத்தில் டிஜிட்டலில் இன்னைக்கு படம் எடுத்துடலாம், பெப்சியே இல்லாமல் படம் எடுத்துடலாம், அப்படி ஒரு மனநிலை வந்துடுச்சு. பெப்சியே தேவை கிடையாது. பெப்சி அட்லீஸ்ட் கண்ட்ரோல் இருந்தால் அவங்களுடைய கிராஃப்ட்மேன் வரும்போது ஒரு குவாலிட்டியான திரைப்படங்கள் வரும். ஆனால் அவங்க கிராஃப்ட்மேனே இல்லாமல் அந்தந்த ஊரில் ஏதோ ஒரு கேமரா ஹையர் பண்ணி ஒரு படத்தை எடுத்துட்டு அந்த படத்தையும் நான் தினத்தந்தியில் விளம்பரம் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு நம்ம படத்தை போடும்போது நான் அவங்களை குறை சொல்லலை. அவங்களுடைய எந்தூசியாசம் வெல்கம். குறைந்தபட்ச தரமாக அந்தந்த திரைப்படங்கள் பேசப்படுற படமாக இருக்கும்போது திரைப்படங்கள் மேலே மரியாதை அதிகரிக்கும். அப்படி இல்லாமல் நான் எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு கலையை வச்சு நான் ஒரு படத்தை எடுத்துட்டேன், அதை விளம்பரமும் பண்ணிட்டேன், போஸ்டர் ஒட்டிட்டேன், இது பிறகு பார்த்தா பாரு பார்க்காம போனேன்னா
ஃபர்ஸ்ட் பத்திரிகையாளர் மத்தியில் ஒரு அவர்ஷன் வந்துடுது, இந்த படங்கள்லாம் யார் வந்து ப்ரெஸ் மீட் ஷோவில் பார்ப்பாங்கன்னு. அடுத்ததா ஆடியன்ஸ் மத்தியில் அதை விட அதிகமாக வந்துடுது. இதில் நல்ல திரைப்படங்களும் காணாமல் போயிடுது. நல்லதா ஒரு திரைப்படம் வரும், ஒரு 4 படம் வந்ததுன்னா வாரத்தில் அட்லீஸ்ட் அந்த 4 திரைப்படங்கள் மேலே உங்களுக்கு அட்டென்ஷன் இருக்கும். நீங்களும் அதுக்கு ரிவ்யூ பண்ண முடியும், நீங்களும் அதை சரியான முறையில் கொண்டு போய் மக்கள்கிட்ட செலுத்த முடியும், அதாவது சேர்க்க முடியும். அதை ஆடியன்ஸை வந்து ஓரளவு இந்த வாரம் 4 படத்தில் இந்த படம் நல்லா இருக்கா, 2 படம் நல்லா இருக்கா, நான் போய் பார்க்கலாம்னு நினைக்க முடியும். அப்படி ஒரு நல்ல படமாக ஹரீஸ்வரி வந்து இந்த படத்தை வெள்ளைக்குதிரை எடுத்திருக்காரு. ஏன்னா வரும்போது அவருக்கே தெரியாது, திடீர்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கும் போது 3 படம் தான் இருக்கும் வாரத்தில். அடுத்த வாரம் அவர் போடும்போது ரிலீஸ் டேட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 9 படம் இருக்கும். இதுதான் தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு சாபக்கேடை நான் பார்க்குறேன். இன்னைக்கு தமிழ் சினிமா மிகப்பெரிய சோதனைகளை சந்திச்சுட்டு இருக்கு சிறு பட்ஜெட் படங்களுக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமே எல்லோருமே அங்கங்க ஊர்ல இருந்துட்டு சிறு சிறு படங்களை எடுத்துட்டு அந்த படங்களையும் விளம்பரம் மாதிரி ஃப்ரீயா காசு செலவு பண்ணாம விளம்பரம் பண்ணிட்டு நல்ல படங்களையும் அவங்க வந்து யாருமே கவனிக்க முடியாம பண்ணிடுறாங்க. இதை தவிர்க்கணும்னா அசோசியேஷன்லாம் தடுக்க முடியாது, ஏன்னா அது ஒரு தனி மனித சுதந்திரம். யாருமே யாரையும் தடுக்க முடியாது. அவங்கவுங்க படம் எடுக்கிறாங்க, அவங்க காசு போட்டு எடுக்கிறாங்க, அவங்க வந்து படத்தை வெளியிட முடியும். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சுழல் ஒழுக்கத்தோட நல்ல திரைப்படமாக கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெல்கம். ஒரு நல்ல குவாலிட்டியான படம், ஒரு வெள்ளைக்குதிரை மாதிரி ஒரு இப்போ வந்து ஜேபி சார் சொல்லியிருந்தார், அவருடைய படம் உலகமே மாதிரி ஒரு உலகத்தரமான ஒரு படமாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அந்த திரைப்படத்தை நீங்கள் கண்டிப்பாக 50 லட்சத்து எடுங்க, 1 கோடி எடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் உலகத்தரத்தில் ஒரு படத்தை நீங்கள் கொண்டு வரீங்கன்னா அதுக்கான அட்டென்ஷனை கொடுக்கறதுக்கு நீங்களும் ஸ்பேஸ் கொடுங்க. நீங்கள் ஏதோ ஒரு படத்தை எடுத்துகிட்டு டம்ப் பண்ணிவிட்டு எல்லாரும் மக்களும் வந்து இக்னோர் பண்ணுற மாதிரி படங்களை கொண்டு வரக்கூடாதுன்றதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பல பேருக்கு வந்து அந்த பேஷனுக்காக சினிமா எடுக்கிறாங்க, அவங்க இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியில் கவனம் செலுத்தி ஆடியன்ஸை மொத்தமாக திரையரங்கு வரவிடாமல் பண்ணாதீங்க. ஆடியன்ஸ் வர தயாராக தான் இருக்காங்க. நான் பல சிறு பட்ஜெட் படங்கள் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து சின்ன பட்ஜெட் படம் தான், எல்லாருமே பார்த்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணீங்க, ஊடகங்கள்லாம் அப்ரிஷியேட் பண்ணீங்க, ஆண் பாவம் பொல்லாததுன்னு வரிங்க ரீதியிலும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த வாரம் வந்த படங்களை 9 படம் வந்தாலும் ஆரோமலே அப்படின்ற படத்துக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தேரியில் வந்துட்டு இருக்குன்னா அப்போ சிறு பட்ஜெட் படமா இருந்தாலும் மக்கள் திரையரங்கு வர ரெடியா இருக்காங்க. ப்ரொவைடட் டூ மெனி ஃபிலிம்ஸ் வராமல் இருந்தால் போகிறோம், அவங்க அட்டென்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு படம் வந்தால் போகிறோம், கண்டிப்பாக மக்கள் திரையரங்கு வராங்க. அதனால் குறைந்த படங்கள் வந்து வாரம் 4 படங்கள் இல்லை, மேக்சிமம் போனால் ஒரு 5 படங்கள் மேலே வராமல் ஊடகங்களும் படத்தை பார்த்து மக்களும் படத்தை பார்த்து கொண்டாடணும். அப்படி ஒரு நல்ல படமாக இந்த படம் வெள்ளைக்குதிரை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் எதிர்பார்க்குறேன். பார்த்து குகன் சாரோட உட்காந்து ஒரு 4 படம் வர வாரத்தில் வாங்க, அட்லீஸ்ட் உங்கள் படத்தையும் மக்கள் கவனிப்பாங்க. அது எப்படி நடக்கும் தெரியாது, ஏன்னா நம்மளுக்கு கண்ட்ரோல் இல்லை அது. ஆனால் அப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அண்ட் இந்த நேரத்தில் இந்த மாதிரி விழாக்கெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய ஜாம்பவான்களாக வந்திருக்காங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் ஓரி தான். ஓரி எந்த அளவு ஃபாலோ பண்ணுவார், எந்த அளவு அன்பை காட்டுவாருன்னா அது எல்லாருமே எந்த வேலை இருந்தாலும் அதை விட்டுட்டு வரணும். ஏன்னா ஓரியினுடைய அன்பு அந்த மாதிரி, அந்த அளவு அன்பா பண்பா அந்த ஒரு ரெஸ்பெக்டோட நீங்கள் வந்தே ஆனான்றது வந்து நம்மளை வந்து கம்பல்சரி பண்ணி வர வச்சிருவாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர், அவருக்காக தான் எல்லோருமே இங்கே வந்திருக்கோம். அந்த நல்ல மனிதருக்கு இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சு அவர் செலவு பண்ணி அவருடைய சொந்த காசில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்து இந்த படத்துக்காக ஒரு மிகப்பெரிய உழைப்பு கொடுத்துருக்காரு. நடிகராக மிகப்பெரிய உழைப்பு கொடுத்துருக்காரு. டைரக்டர் என்னென்ன கேட்டார் அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த முயற்சிக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். அந்த நேரத்தில் ஒன்று தான், அந்த இதெல்லாம் சுண்ட காட்சியெல்லாம் காமிச்சிங்களே, அதெல்லாம் எப்படி காய்ச்சினீங்க, அதை வந்து கொஞ்சம் இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும். அந்த படத்தில் ஒரு 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 சீன் காமிச்சிருப்பாங்கல்ல, அது என்னமோ என்னது ரசம், அதை அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்களும் ஏதோ குடிச்சிட்டு அங்கே இருக்கா இல்லை அது பார்க்கும்போதே அப்படியே ஏதோ டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் இந்த டைமில் சார் நான் அந்த படத்தில் காமிச்ச அந்த ரசத்தை பண்ணியிருக்கோம், இங்கே சாப்பிடுங்க சொல்லியிருந்தா நாங்களும் சாப்பிட்ருப்போம். பட் ரொம்ப அற்புதமான காட்சிகள் அந்த மாதிரி இருக்குது, உயிரோட்டமான காட்சிகள், அற்புதமான ஒரு உழைப்பு எல்லாம் சேர்ந்து தான் வெள்ளைக்குதிரை படம் வருது. இந்த படம் வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். வெள்ளைக்குதிரை திரைப்பட இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும், மேடையில் உள்ள நண்பர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வெள்ளைக்குதிரை திரைப்பட இசை வெளியீட்டுக்கு வந்து ஹர்ஷா எனக்கு கூப்பிடும்போது, ஹரீஷ் கூப்பிடும்போது நான் முதல்ல ஒரு கண்டிஷன் சொன்னேன், வந்து சார் வந்து டைரக்டர் மெம்பராக இருந்தால் தான் நான் வர முடியும். அது சாரி ஹர்ஷா, இங்கே வந்த பிறகு வந்து தெரியுது வந்து நீங்கள் ரொம்ப சிரமமான இருந்தது இந்த படத்தை பண்ணியிருப்பீங்கன்னு. இருந்தாலும் வந்து இப்போது தனஞ்சயன் சொல்லும்போது சொன்னார் பார்த்தீங்களா, அதாவது வந்து இன்றைக்கி வந்து டிஜிட்டல் சினிமா வந்த பிறகு திரைப்படம் எது, அதுபோல் திரைப்படம் மாதிரி தெரிகிற திரைப்படங்கள் எதுங்கிற ஒரு
அதில் வித்தியாசம் இல்லாமல் போயிட்டதால மொத்த திரைப்படத்துக்கு உண்டான மரியாதை போயிட்டுதுங்கிறத அது வந்து ஒரு அதாவது திரைப்படம் வெற்றி படம் தோல்வி படம் என்பது வேற. ஆனால் திரைப்படமாகவே இல்லாமல் பல படங்கள் வர்றதால வந்து எங்களுக்கு அது ஒரு அவமானமாக இருக்குது. அப்போ அது குறைஞ்சபட்சம் அதில் உறுப்பினர்கள் இருந்தால் அந்த திரைப்படம் ஒரு நல்ல படமாக வரும். அது வெற்றியாகுது தோல்வியாகுது அது வேற விஷயம். ஆனால் திரைப்படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் உறுப்பினர்கள் இருந்தால் தான் நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதும் வந்து நாங்கள் ஒரு இயக்குனர் சங்கத்தில் ஒரு தீர்மானமாக எடுத்திருக்கோம். அது அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து அது ஒரு கம்பல்ஷன் கொடுத்தோம். அதனால் அது தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கே வந்த பிறகு வந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுது. இன்னொரு விஷயம் தெரிஞ்சால் நான் வந்தே இருக்க மாட்டேன். நீங்கள் இவ்வளோ பர்ஃபெக்ஷன் இருப்பீங்கன்னா நான் வந்தே இருக்க மாட்டேன். ஏன்னா வீட்டில் எனக்கு டார்ச்சர்னா என் பொண்டாட்டி இதே மாதிரி ஒரு டார்ச்சர் எனக்கு. அந்த வீட்டில் பெட் இருந்தால் பெட்டு மேலே பில்லோ எங்கே இருக்கணும், டவல் எங்கே இருக்கணும், குளிச்சுட்டு வந்தால் டவல் அந்த இது மேலே போடக்கூடாது, எப்படி அந்த ஷேர் மேலே போடக்கூடாது, அடுத்து பின்னாடி கொடியில் போடணும். இது வந்து ஒய்ஃப் ஊருக்கு போனோடனே முதல்ல எல்லாத்தையும் கலைச்சி போட்டுட்டு முதல்ல நான் சொன்னேன். அவ்வளோ மனவியாதியாக வந்துடும். வந்து ஒரு டார்ச்சராக இருக்கும். அது என்னன்னா சுத்தங்கிறது ஓகே, ஆனால் கால் உள்ளே வரும்போது செருப்பு வெளியே விட்டுட்டு உள்ளே வாங்கினீங்கன்னா பரவாயில்ல, செருப்பு உள்ளே வந்துவிட்டு பாத்ரூமில் காலை கழிட்டு வாங்கினீங்கன்னா எவ்வளோ டார்ச்சராக இருக்கும். உங்கள் ஒய்ஃப் எங்கே இருக்காங்க? எப்படி நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்களா எப்படி? ரெகுலர் ஆயிடுச்சு. இல்லை விரும்பி பண்ணீங்களா வலிஞ்சு பண்ணீங்களான்னு தான் கேட்குறாங்க. வெரி குட் வெரி குட். ஏன்னா நான் விரும்பி பண்றது இல்லை வந்து. ஏன்னா இன்னும் நான் 30 வருஷம் ஆனா கூட அது என்னன்னா வீடு வந்து வீடா இருக்கணும் இல்லையா, நான் கொஞ்ச நேரம் ஒரு சுதந்திரமா இருக்கணும் இல்லையா, அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். வந்த உடனே குளிச்ச உடனே எடுத்து அங்கே வைக்கணும், புக்கு எடுத்தா புக்கு அழகா வைக்கணும், அந்த போட்டோ எடுத்தா போட்டோ எடுத்து வைக்கணும். எங்க நண்பர்லாம் வருவாங்க, நீங்க எங்க ஒய்ஃப் வரும்போது என் வீடு எப்படி இருக்கும், எங்க ஒய்ஃப் இல்லைன்னா வீடு எப்படி இருக்கும்னா, வீடு எங்க ஒய்ஃப் இல்லைன்னா ஜூ மாதிரி இருக்கும், அப்படியே வந்து கலைஞ்சி கிடக்கும். என் ஒய்ஃப் வந்தாங்கன்னா வந்து ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும், எல்லாம் அடுக்குன இடத்துல அப்படி நீட்டா இருக்கும், செப்பல் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அது. அதனால நீங்க பரவாயில்ல, உங்க ஒய்ஃபும் நீங்க அதை செட் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு வாழ்த்துக்கள். மற்றபடி இந்த வெள்ளை குதிரை வந்து நிச்சயமா அதை பார்க்கும்போதே வந்து அந்த இவ்வளவு ஆரம் இருக்கு உங்களோட மகுடத்துல இத்தனை வைரங்கள் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 54 இது இருக்கு. உங்க வைரங்கள் உங்க மகுடத்துல இருக்கு. நிச்சயமா தமிழ் ரசிகர்களும் வந்து அதுக்கான மகுடத்துக்கு உங்க மகுடத்துல ஒரு வைரக்கல் வைப்பாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா திரைப்படங்கள் வந்து 2 திரைப்படங்கள் இருக்கு. ஒன்று வந்து கமர்ஷியலா, இப்போ நான் அப்படிதான் படம் இது மாதிரி படங்கள் நான் வந்து பார்த்ததோடு சரி. ஏன்னா எங்கள் இன்ஸ்டியூட்டில் முதல்ல போகும்போது இந்த படங்கள் தான் உலக படங்கள் தான் எங்களுக்கு முதல்ல காமிப்பாங்க, இதுதான் திரைப்படங்கள் அப்படின்னு காமிப்பாங்க. அப்போ பார்த்து எனக்கு பயம் வந்துடுச்சு, இந்த படங்கள் நம்ம பார்த்ததே இல்லை இது வரைக்கும். நான் வந்து எனக்கு 22 வயசு நான் உள்ளே போகும்போது, அப்போ இந்த மாதிரி படங்கள் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. ஒரு 100 படங்கள் பார்க்கும்போது முடிவு பண்ண வெளியே வரும்போது இது மாதிரி படங்கள் நம்ம பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். ஏன்னா அது எனக்கு அந்த வயசு வரைக்கும் நான் அந்த படங்கள் பார்த்ததில்லை. ஆனால் என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து அதான் வந்து நேற்று ஒரு படம் பார்த்தேன். நான் வந்து பாரதி ராஜா சார் ஒரு படம் பார்த்தேன், முதல் மரியாதைன்னு ஒரு படம் பார்த்தேன். முதல் மரியாதை படத்துக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து 1985 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் வந்து திரைப்படக் கல்லூரியில் வந்து மாணவனாக படிச்சுட்டு இருக்கேன். அப்போ மணிவண்ணன் சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் வந்து, அப்போ அவர் எடிட்டர் கந்தசாமிங்கிறவர், நான் உதவியாளராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். படிச்சுட்டு இருக்கும்போது அவர் மணிவண்ணன் சார்கிட்ட என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விட்டார். அப்போது யார் நீ என்னன்னா, நம்ம திரைப்பட கல்லூரி படிச்சிருக்கேன். அப்படியா, சரி பார்க்கலான்னாரு. ஒரு 2 மாதம் கழிச்சு சொன்னார், சரி ஒரு நாள் நம்ம படத்துக்கு போகலான்னு என்னை கூப்பிட்டு போனார். 1985 அது ஜூன் நினைக்கிறேன், ஜூன் மாதம் மே ஜூனில் நினைக்கிறேன். அப்போ கூப்பிட்டு போகும்போது பார்த்தா முதல் மரியாதை திரைப்படம் பார்த்துட்டு நான் வந்து வடபழனியில் இறங்கணும். அங்கேருந்து நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறது வடபழனியில் இறங்கணும். குட்லக் தேட்டரில் படம் பார்த்து ஏற்றி வந்துட்டு இருந்தார். வரும்போது படம் எப்படிலாம் இருக்குன்னு கேட்டு இருந்தார். படம் நல்லா இருக்குன்னு சொன்னோடனே அப்படி அம்பேத்கர் சார் என்ன படம் கார் வந்துட்டு இருந்து கார் நிறுத்திட்டார். இது படம் நல்லா இருக்கா அப்படின்னாரு. ஆமாம் சார் படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். யோ கார் விட்டுருங்க ஏன்னாரு. நீங்களாம் எப்படியா டைரக்டர் ஆகணும், இதெல்லாம் ஒரு படம், இந்த படம் நல்லா இருக்கும் வேற சொல்கிறாரு. இப்போ இல்லை சார் நல்லா இருக்குன்னு சொன்னேன். இந்த படம்லாம் ஐயோ ஒரே போர் அடிக்குது, கிழவன் காதலை யாரையா பார்க்கறது இதெல்லாம் அப்படின்னாரு. இல்லை சார் படம் நல்லா இருக்கும். அப்படியா, ஒன்று பொண்ணு படம் ரிலீஸ் ஆகட்டும், படம் ஒன்றா நீ எங்கிட்ட ஓடலன்னா அப்படியே போயிடு அப்படின்ட்டார். படம் வந்து 2 மாதம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு. அது வந்து நான் பார்த்து 2 மாதம் கழிச்சு, நான் டெய்லி கோயிலுக்கு போகிறது எப்படியாவது இந்த படம் ஓடிடணும் அப்படின்னு டெய்லி கடவுளை ப்ரே பண்ணுவேன். என்னோட பிரார்த்தனையோ இல்லை உண்மையாக படத்தோட இதுவும் வந்து படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஒரு
3-4 நாள் கழிச்சு உடனே என்ன வர சொன்னார். அவரே வர சொன்னார். வர சொல்லி, வாயா எப்படி என்ன அந்த படம் உனக்கு பிடிச்சிருந்தது? நான் சொன்னேன், சார் இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து பாரதி ராஜா தெரியும். அவர் என்ன சொல்றாரு, அவர் எங்க டைரக்டர் கதையை எடுத்திருக்காரு அவர் அப்படிங்கிறாரு. எனக்கு பாரதி ராஜா சார் தெரியாது. அவரு குடும்ப வாழ்க்கையோ அவரை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு டைரக்டர் தான் தெரியும். ஆனா நான் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து அது அப்படியே வந்து என்னை மிஸ்மரைஸ் பண்ணிடுச்சு. உள்ளத்தை உருக்குது சார் அந்த படம். 4-5 இடத்துல நான் அழுதுட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து யூத்ஃபுல்லாக வேற படம் இருக்கு, சாங்ஸ் வேற இதுவாக இருக்குன்னு சொன்னேன். சரி, அதுக்கப்புறம் பார்த்தேன். அப்புறம் 40 வருஷம் கழிச்சு நான் அந்த படத்தை நேற்று பார்க்குறேன் மறுபடியும். அப்போதான் முதல்ல பார்த்தேன், நேற்று 2வது படம். நாங்கள் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் அதில் வந்து எல்லாமே வந்து விஸ்காம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, எல்லாம் 18-19 வயசு. நான் எப்படி ரசித்தனோ அதே மாதிரி நேற்று பசங்க ரசிக்கிறாங்க. அந்த பூங்காத்துன்னு படம் ஆரம்பித்த உடனே ஒரே விசில் விசில் விசில். நான் பார்த்தேன், என்னடா பசங்களாம் மாறிட்டாங்க, இப்போ சினிமா வேற சினிமாவாக இருக்குங்கிறாங்களேன்னா, நான் ரசித்த அதே இடத்துல பசங்களோட கரகோஷம் அப்படி இருக்கு. அப்போ வந்து திரைப்படங்கள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்து இங்கே வந்து வேற ஒரு கலர் இருக்கு. இது படம் எப்படி ஆச்சு, பேன் இண்டியாக்கா, அது மாதிரி ஆச்சு, இது மாதிரி ஆச்சு. அது மாதிரி எதுவுமே இல்லை. எமோஷனலுங்கிறது வந்து அன்னைக்கும் அப்படியே தான் இருந்தது, இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கு. அப்போ இந்த திரைப்படத்தை பார்க்கும் நேற்று நான் டைரக்டராக அந்த படத்தை பார்க்குறேன். ஏன் என்ன படம் பிடிச்சிருக்கு, எப்படி இந்த படம் இன்வால்வ் ஆச்சு சார்? அந்த படத்தில் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை சம்மந்தப்பட்ட எல்லாரும் எனக்கு நெருங்கிய நண்பர்கள். பாரதி ராஜா சார் என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர். ஆர் செல்வராஜ் மிக மிக நெருங்கிய நண்பர். அப்புறம் சிவா சாரோட ஒரு படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அப்புறம் பழக்கமாக அவர் பார்த்துருக்கேன். அவர் சொல்லும்போது சொன்னார் ஒரு தடவை, என்ன உங்கள் டைரக்டரு நடிக்க சொல்லவே இல்லையா, நடன்னு சொல்லிட்டே இருப்பான் அவன் வந்து அப்படின்னாரு. அப்போ நேற்று பார்க்கும்போது அவரோட சலிப்பில் வந்து ஒன்று பார்த்தேன். அதில் சிவாஜி சார் 60% நடந்துகிட்டே இருக்காருங்க. வேகமாக நடக்கிறார், மெதுவாக நடக்கிறார், சோகமாக நடக்கிறார், சந்தோஷமாக நடக்கிறார், லெஃப்டில் திரும்புறாரு, ரைட்டில் திரும்புறாரு. அவர் சொன்னது ஒரு உண்மை இருந்தது. என்னன்னா, எதுக்கு திரும்ப சொல்றானே எனக்கு தெரியாது. இல்லை சார் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அண்ணன் இங்கே பாருங்க, நீங்கள் என்ன பண்ணணும், டே எதுக்குடா திரும்பணும், இல்லை நீங்கள் பாருங்கண்ணே, இங்கே பாருங்கண்ணே, எதுக்குப்பா நடக்கணும், இல்லை கொஞ்சம் வேகமாக நடங்க. அப்புறம் வந்து உடனே அண்ணனை கூப்பிடு சார், அண்ணன் வாங்க இங்கே நடங்க, சன்செட். எதுக்குடா நடக்கணும், யாரை பார்க்கணும், அம்மாவை பார்க்குறேன்னா, பொண்டாட்டியை பார்க்குறேன்னா, அப்பாட்டியை பார்க்குறேன்னா, எதுவுமே சொல்ல மாட்டாயா. ஆனால் படத்தை பார்க்கும்போது அது நேற்று நான் வந்து ஒரு அனலிஸ்டாக ஒரு டைரக்டராக படம் பார்க்குறேன். அதில் ஒரு கதையுமே இல்லைங்க. ஆனால் கதை ஃபுல்லாக வந்து இயக்குனரோட மண்டையில் தான் இருந்திருக்கு. அப்போ அதை வந்து ஒரு சிற்பம் மாதிரி அழகாக செதுக்கிருக்காரு. அதாவது வந்து பாரதிராஜா சாருக்கு மட்டும் இல்லை, சாரி சிவாஜி கணேசன் சார் மட்டும் இல்லை, அது ராதாவில் இருந்து நடித்த யாருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் சீன்ஸே இல்லை. அது ஒரு நான் அதுக்கப்புறம் அந்த இடத்த போய் பார்க்குறேன், அது மாதிரி ஒரு வில்லேஜே இல்லைங்க. நம்ம கற்பனையில் அவர் உருவாக்கிற ஒரு வில்லேஜே அங்கே இல்லை. ஒரு மரம் செடி 2-3 கொடுங்க, அந்த ஒரு ரோடு இருக்கு பாருங்க, அதுதான் அங்கே இருக்கு. அப்போ ஒரு கலைஞன்கிற வந்து எவ்வளோ பிரம்மாண்டமான படத்தை உருவாக்கியிருக்காருன்னா, 100 கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த படத்தை இன்னைக்கு யாராலும் எடுக்க முடியாது. அவ்வளோ பிரம்மாண்டமான படத்தை அவர் உருவாக்கி. அப்போ ஒரு கலைஞன் தான் இங்கே வந்து மிகப்பெரியது. அந்த தன்மை வந்து இன்னைக்கு நான் சன்ராஜ் உங்ககிட்ட பார்க்கும்போது இருந்தது. நிச்சயமா அந்த தைரியம், என் படம் நல்லா இருந்தால் எழுதுங்க, யார்கிட்டையும் அவர் கெஞ்சலை, என் படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு எழுதுங்க, நல்லா எழுதுங்க. அப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து நிச்சயமா இயக்குனருக்கு உண்டான ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்கு. அது நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ அதுலேருந்து கொடுத்து நிற்கலாம். ஆனாலும் அந்த தைரியத்தையும் அந்த உண்மையும் உங்கள்கிட்ட பாராட்டுறேன்.